எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். அதற்கு பிறகு 16 to 25 வசனங்கள். எண்ணாகமம் 13, 1, 2, 3, அப்புறம் 16 to 25. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்தரத்திலிருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். 16ஆம் வசனம். தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசையாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். அவள் மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற்பழம் பழுக்கிற காலமாயிருந்தது. அவர்கள் போய் சீன் வனாந்தர் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாகிய ரேகோப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கேயும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரராகிய அகிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். எபிரோன் எகிப்தில் உள்ள சோவானுக்கு 7 வருஷத்திற்கு முன்னே கட்டப்பட்டது. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே கொலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை கொலை நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எண்ணப்பட்டது. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது மோசே 12 வேவுக்காரர்களை கானான் தேசத்துக்குள்ளே எல்லாரும் போக முன்பதாக அவன் 12 வேவுக்காரர்களை மட்டும் அனுப்புகிறத பார்க்குறோம். அனுப்பி அதை நம்ம போகிற தேசத்தை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வேவுக்காரர்களே அனுப்புகிறோம். நீங்கள் ஒரு காரியத்தை பார்க்கணும். ஒவ்வொரு அந்த பிதாக்களுடைய கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். போனவங்க சாதாரணமான ஆட்கள் இல்லை, எல்லாருமே லீடர்ஸ். 10 பேரும் லீடர்ஸ் தான். காலேப், யூதாவுடைய காலேபும், யூதா கோத்திரத்தை சேர்ந்த காலேப், பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்த யோசுவா, இவர்களும் இப்படி காலேபு யோசுவாவும் பெரிய லீடர்களோ. அதுபோல் இவர்களும் லீடர்கள் தான். ஒவ்வொரு பிரபு சொல்லி போட்டிருக்கு. பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் சொல்லி ஆண்டவர் மோசேக்கு சொல்கிறார். அப்போது இவங்க சாதாரண ஆட்கள் இல்லை. இவங்க ஏற்கனவே ஒருவேளை அந்த நியாயம் விசாரிக்கிறதுக்கு அவங்க மாமனார், மோசே மாமனார் சொல்லும்போது தலைவர்களாக இருந்திருக்கலாம், 70 பேரில் சிலராக இருந்திருக்கலாம், தெரியாது. ஆனால் தலைவர்கள் இவர்களும் ஒரு லீடர்ஸ் தான் போகிறாங்க. அவங்க மோசையோடைய எல்லாம் சேர்ந்து பார்த்து ஒரு க்ளோஸாக காரியங்களை அறிந்தவர்கள் தான். அறியாத பாமர மக்களாக இஸ்ரேல் ஜனங்கள் இல்லை. அப்போ இவங்க போய் பார்த்துட்டு பார்க்க முன்னால் இந்த இடத்துல மெயினாக மோசையுடைய ஒரு ஸ்பீச்சை குறித்து பார்க்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு தெரியும். பார்த்துட்டு வந்த பிறகு அந்த காலேபும் யோசுவாவையும் தவிர
மற்ற 10 பிரபுக்களும் துர்ச்செய்தியை பரப்பினார்கள் என்று பார்க்குறோம். அவர்களெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் செத்தாங்கன்னு பார்க்கலாம். 14ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம், அது நம்ம பார்ப்போம். அப்போது காலேபும் யோசுவா மட்டும்தான் தப்பிச்சாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி நம்ம இதிலிருந்து பார்க்கலாம். முதல்ல மோசே குறித்து நமக்கு தெரியும். மோசே பெரிய தேவனுடைய மனிதன். 10 லாவை அவன் கொடுத்தான். லாகிவர் அவன் தான் லா கொடுத்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசே சீனாய் மலையில் இருந்து பெற்றுக்கொண்டு அவன் வந்து எல்லாம் கொடுத்தான். பெரிய தீர்க்கதரிசி மோசே, பெரிய தீர்க்கதரிசி. ஆனால் ஆண்டவர் அவனை ஏற்கனவே நீ அந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லிட்டார். கண்மலை அடித்ததுனால, பேச சொன்னார், அடித்ததுனால. அப்போது அது ஏற்கனவே அவனுக்கு இருக்குது அவன் மேலே, அவன் போக போகிறதில்ல. ஆனால் நமக்கு தெரியும் மோசே அவனுடைய மரண நாளுக்கு முன்பாக, மரணம் வரப்போறதுக்கு முன்பதாக அந்த மலையில் கூட்டிகிட்டு போய், மலை உச்சியில் கூட்டிகிட்டு போய் ஆண்டவர் அவன் போகலை. ஆனால் கானான் தேசம் முழுவதையும் காட்டினார்னு பார்க்குறோம். இறந்து போக முன்பதாக கானான் தேசம் முழுவதையும் பார்த்தவர் தான் ஆண்டவர் அவனை மறித்தான். ஆனால் கானான் தேசத்துக்குள்ளே அவன் போகலை. அதே போல் மற்ற இந்த இஸ்ரேல் ஜனங்களில் 20 வயதுக்கு மேற்பட்டு யாரெல்லாம் எகிப்திலேருந்து கிளம்புனாங்களோ, எகிப்திலேருந்து கிளம்பும்போது மோசஸுக்கு 80, காலேப் சொல்கிறான் 85 வயசு ஆச்சுன்னு சொல்கிறான். யோசுவாட்ட அப்புறம் சொல்கிறான் தேசத்தை பங்கிடும்போது. அப்போது அதுக்கு முன்னே 40 வருஷம் தானே அலைஞ்சிருக்கிறாங்க. அப்போ 40 சொத்துச்சில் 40+ இருந்திருப்பான் காலேபு, ஜோஷுவாலாம். இப்போ இவங்க மோசஸ் தெரியும் நமக்கு. ஆரோன் மோசையை விட 5 வயது பெரியவன். அவன் மோசே ஆரோன்ட்டு நிற்கும்போதே 80 வயசு, ஆரோனுக்கு 85 வயசு. அப்போ இவங்கெல்லாம் அந்த மாதிரி. அதில் 20 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே வனாந்தரத்தில் மடிந்தார்கள்னு பார்க்கணும். 40 வருஷம் நான் அந்த சந்ததியை ஆலோசித்தேன். அவர்கள் வழிவி போகிற இருதயமுள்ள ஜனமென்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன்னு சொல்லி சங்கீதம் 95 பார்க்கலாம். 195. அப்போது இவங்க யாருமே போகலை. 20 வயசுக்கு மேலே பட்டவங்க காலேபும் யோசுவா மட்டும் போனாங்க. அதற்கு காரணம் பவுல் சொல்கிறார் ஏன் போகலை அப்படின்னு சொல்லும் பொழுது எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 3ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் போட்டிருக்குது. பவுல் எழுதியிருக்கிறாரு, ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஒரே ஒரு ரீசன் தான், விசுவாசிக்கலை. அவங்க அவிசுவாசம் இருந்துச்சு, அதனால தான் அவங்க பிரவேசிக்க முடியாமல் போச்சு. அப்போ இவங்கெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு கோத்திரத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, போகிறாங்க. இவங்க வந்து எல்லாம் சொன்னதெல்லாம் நீங்கள் நாளைக்கு அதை பார்க்கலாம், தியானிக்கலாம். சொன்னதெல்லாம் அவங்க பார்த்ததை அப்படியே சொன்னாங்க, அவ்வளோதான். என்ன பார்த்தாங்களோ அதை அப்படியே சொன்னாங்க. பொய் எதுவும் சொல்லலை. அவங்க அப்படியே ரியலாக அந்த 5 சென்சஸில் கண், மூக்கு, காது, வேறு என்னது வாய், எல்லாம் அவங்க வாயில் மற்ற அந்த 5 சென்சஸையும் வச்சு உணர்வு, தோல் உணர்வு, இதெல்லாம் வச்சு அவங்க பார்த்ததை அப்படியே வந்து சொன்னதை நம்ம பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி அவங்க நாளைக்கு அந்த இதெல்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி ஏற்கனவே மோசஸே அனுப்பும் போதே சொல்லி விட்டுறான். மோசஸுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அழைக்கும் போதே நீ என்னுடைய ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு போ, நான் அவர்கள் பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினேன் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். பால் எப்போ வரும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேசம் நல்ல புல் செழிப்பு, நல்ல மழை பெய்யுது, நல்ல புல்வெளிகள் இருக்கும்போது தான் ஆடு மாடுகள் வளரும். நல்லா ஆடு மாடுகள் வளர்க்குறதுக்கு வனாந்திரத்தில் முடியாது. ஆடு மாடுகள் வளர்க்கணும்னா நல்ல ஒரு கொஞ்சம் பசுமை புல்வெளிகள் இருக்கணும். அப்போ பால் அப்போ தாராளமாக கிடைக்கும்னு அர்த்தம். பால் ஓடுற தேசம்னா அப்போ அது ஒரு செழிப்புள்ள தேசம்தான். தேன் ஓடுகிற தேசம்னு சொல்கிறோம். தேன் எப்போ ஓடும்? தேன் வந்து மரங்கள் இருக்கிற இடத்துல
பூக்கள் இருக்கிற இடத்துல அதுலேருந்து தேனீச்சி எடுத்துகிட்டு வந்து மகரந்த இது பண்ணி அந்த இதை எடுத்துகிட்டு வந்து அது தேனை தயாரிக்கிறது. தேன் இருக்குன்னா, தேன் ஓடுற தேசம்னா கண்மலையில் இருக்கலாம், பெரிய ஈச்சி கண்மலையில் இருக்கலாம். கண்மலையில் இருக்குன்னா கண்மலை கெட்டுது, கண்மலை வெடிப்பில். ஆனால் அந்த கண்மலை பள்ளத்தாக்குகளில் உள்ள பூக்கள், மரங்கள், பூக்கள் இல்லாமல் தேன் வராது. மரங்கள் செடி கொடிகள் இல்லாமல் தேன் வராது. அப்போ அருமையாக இந்த வேண்டிய பிள்ளைகளே, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் கொடுப்பேன்னு சொன்ன பிறகு மோசேங்க சொல்லும் பொழுதே ஆரம்பித்து விட்டுறான். அது முதல்ல இப்போ இவங்க முதல்ல அவன் நிறைய நெகட்டிவாக கேட்குறான். இருக்கா நீங்கள் பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ தேசம் நல்ல தேசமோ கெட்ட தேசமோ எப்படி சொல்கிறான் பார்த்தீங்களா? நல்ல தேசம் பாலும் தேன் ஓடுகிற நல்ல தேசத்துக்குன்னா சிங்காரமான தேசம்னு போட்டிருக்கு. இஸ்ரேல் தேசத்தை குறித்து சிங்காரமான தேசம். ஒரு காலம் சென்டர் ஆஃப் த எர்த்தில் அது இருக்குது இஸ்ரேல் தேசம். ஒரு காலம் அதில் ஏதேன் தோட்டம் இருந்திருக்க சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் தேசத்தில் ஒரு இடத்துல ஏதேன் தோட்டம் இருந்திருக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ஆண்டவருடைய எருசலேம் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு இடம். இஸ்ரேல் தேசம் ஆண்டவருக்கு பிரியமான இடம். அவர் அதை தெரிந்து கொண்டிருக்கார் இந்த லேண்டை. அது அப்போது நல்லதோ கெட்டதோ பார்த்துருவாங்க. கோட்டையில் குடியிருக்கிறாங்களா, கூடாரங்களில் குடியிருக்காங்களா, அது நிலம் எப்படிப்பட்டது, லேண்டு எளப்பமானதோ வளப்பமானதோ, விருட்சங்கள் உண்டோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கனிகளில் கொஞ்சத்தை கொண்டு வாங்கன்னு சொல்கிறான். அப்போது மோசஸ்க்கே அங்கே விசுவாசம் இல்லை. மோசஸ் அங்கே போகலை, விசுவாசமும் இல்லை அவனுக்கு. எல்லாம் பலவான்கள் கோட்டைகளில் குடியிருக்கிறவங்க எல்லாம் என்ன கோட்டையில் குடியிருந்தாலும் கூடாரத்தில் குடியிருந்தாலும் அவங்களுக்கு வெற்றி கொடுக்க போகிறது ஆண்டவர் தான். பெரிய பயங்கரமான உலகத்தில் பெரிய சிவிலைசேஷனாக இருந்த எகிப்துடைய சிவிலைசேஷனை ஆண்டவர் பவுடர் ஆக்கிட்டார். 10 வாதைகளை வரவழைச்சி எகிப்து தேசம் பால் கடிக்கப்பட்டது. பெரிய ஒரு சிவிலைசேஷன், உலகத்தில் பெரிய சிவிலைசேஷனையே அவங்க பிரமிடு என்னெல்லாமோ கட்டியிருக்கு. எவ்வளோ பிரமிடு கட்டினவங்கன்னு என்னெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்களோ எல்லாத்தையும் ஆண்டவர் பவுடர் ஆக்கினார். பவுடர்னா நாசமாச்சு. அப்போ பெரிய கோட்டையில் இருந்தாலும் சரி, கூடாரத்தில் இருந்தாலும் சரி, அவங்க பலவான்களாக இருந்தாலும் சரி, பலவீனமானவர்களாக இருந்தாலும் சரி. இங்கே பலவான்களுக்கு பார்க்குறோம்ல 3 ஏனாக்கின் குமாரர் இருந்தாங்கன்னு பார்க்குறோம் 22ஆம் வசனத்தில். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலவான்கள் பலவீனர்கள் எல்லாம் இருந்திருப்பாங்க. இந்த அரக்கர்கள்லாம் இருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வாங்கினே அவன் இன்ட்ரொடக்ஷன்லேயே ஒரு நெகட்டிவ் நோட்டை ஆரம்பித்து விட்டுட்டான் மோசஸ். சில நேரத்தில் நம்ம பெரிய பெரிய சிலர் நினைப்பாங்க, நீங்கள் மோசையே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களா, நீங்கள் யாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களை அப்படி யாராவது நினைக்கலாம் என்னை பற்றி. இப்போ நான் சொல்கிறதுனால அப்படி எல்லாருமே அந்த வேண்டிய பிள்ளைகளே. ஒரு சகோதரர் இப்படியாவது சொன்னார், பவுலப்போஸ்தலனுடைய ஊழியத்தில் கூட ஆண்டவர் பவுலப்போஸ்தலன்ட்ட நீ எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் யூதர்கள் கேட்க மாட்டாங்க, நீ புறஜாதிகள்கிட்ட போ நீ மாறி மாறி சொல்லி தான் பார்க்குறாரு. பவுலப்போஸ்தலனுடைய உள்ளம் கடைசி வரை எப்படியாவது எருசலேமில் உள்ள யூதர்களுக்கு நம்ம சொல்லி அவங்கள மனமாற வைக்கணும். யூதர்கள்ட்ட தான் முதல்ல போவார். எங்கே நீங்கள் போனீங்களும் பாருங்கள், யூதர்கள்ட்ட தான் முதல்ல போவார். அட்டிப்புட்டி எல்லாம் போட்டது யூதர்கள் தான். யூதர்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ புறஜாதிகள்கிட்ட போ, யூதர்கள்ட்ட போகாத, அவர்கள் ஒன்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு சொன்னார். ஆனால் பவுலப்போஸ்தலனுடைய உள்ளத்தில் யூதர்கள் மேலே இருந்த அதிகமான பற்றினால போய் காயங்கள் பட்டார், கஷ்டப்பட்டார், கடைசியில் ஜெயிலுக்கும் போனார். அவருடைய வாழ்க்கை ஒரு வேறு திருப்பமாக இருந்திருக்கலாம். ஊழியாக தான் பண்ணார், ஊழியம் நல்லா பெஸ்ட்டாக பண்ணார். ஆனால் அவருடைய வாழ்க்கை சரித்திரம் கொஞ்சம் வேறு மாதிரி எழுதப்பட்டிருக்கலாம், தெரியாது நமக்கு. அப்போது அருமையான வேண்டிய பிள்ளைகள், நம்ம பரிசுத்தவான்களை குறை சொல்கிறோங்கிறதுனால அப்படி அவங்க என்னோட மோசம் நான் சொல்லலை. ஆனால் அந்த விசுவாசம் மோசேக்குமே இல்லை. அப்போ அவங்க போயிட்டு வந்தவங்க என்னத்தை பார்த்தாங்களோ அதை அப்படியே என்ன செய்யிட்டாங்க. அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்களோ, மோசே என்ன ஃபீல் பண்ணானோ அதை சொல்லி விடுறான். அவங்களும் என்ன ஃபீல் பண்ணாங்களோ என்ன பார்த்தாங்களோ அதை ரிப்போர்ட் பண்ணாங்க. கடைசியில் அவங்களெல்லாம் அழிக்கப்பட்டாங்க.
யாருமே என்ன செய்யலை, கடைசியில் போகலை. 40 வருஷம் இந்த வனாந்திரத்தை சுற்றி திரிந்தார்கள். விசுவாசங்கிறது ஒரு பெரிய ஒரு காரியம்தான். விசுவாசம்தான் சோதிக்கப்படுது நம்முடைய வாழ்க்கையில். ஜீவ யாத்திரையில் ஒவ்வொரு திருப்பத்திலும், ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போதும், ஒவ்வொரு வியாதி வரும்பொழுதும், ஒவ்வொரு பணத்தட்டுப்பாடு வரும்பொழுதும், ஒவ்வொரு மனிதர்களுடைய எதிர்ப்பு வரும்பொழுதும், நிந்தைகள் வரும்போதும், என்ன வந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் நம்முடைய விசுவாசம் தான் சோதிக்கப்படும். விசுவாசம் தான் பேதுரு சொல்கிறார், விசுவாசம் சோதிக்கப்பட்டு பொன்னை பார்க்கல வெளியேறப்பட்டு தான் மாறும். அந்த விசுவாசம் நமக்கு பெரிய புகழ்ச்சியும் கனமகிமையும் எதிர்காலத்தில் பரலோகத்தில் கொண்டு வரும். அப்போது அருமையாக அந்த விசுவாசம் தான் எப்பொழுதுமே சோதிக்கப்படும். அந்த ஏன்னா நான் அன்றைக்கே சொன்னேன், ஒரே ஒரு பாவம், மெயின் பாவம் அவிசுவாசம்தான். விசுவாசத்தினால வராத யாவும் பாவமேன்ட்டார் பவுல். அந்த அவிசுவாசமாகிய பாவத்தை தள்ளிவிட்டுன்னு சொல்லி நான் அன்றைக்கே சொன்னேன். ரோமர் 12 இருக்குது 1 அவிசுவாசங்கிறது தான் பெரிய பாவம். அதுக்குள்ளே எல்லா பாவமும் அடங்கிடும். அப்போது அவிசுவாசம், அதனால தான் விசுவாசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குது. ஒரு சகோதரர் இப்படி ஒருத்தர்கிட்ட கேட்டார், இன்னொரு ஊழியர்த்து கேட்டார், எப்படி இது இந்த இவ்வளவு மன்னிப்பு ஆண்டவர் மனிதனுக்கு மன்னிப்பையும் மோட்ச வாழ்வையும் எவ்வளவு எளிதாக வச்சுருக்காரு. ஜஸ்ட்டு இருதயத்தில் விசுவாசிச்சு, ஒரு மனத்தாழ்மையோட ஆண்டவரை விசுவாசிச்சு மன்னிப்பு கேட்டால் போதும். எல்லா பாவங்களையும் மன்னிச்சு, எல்லா அநியாயத்தையும் சுத்திகரித்து ரத்தத்தால் நம்முடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி நித்திய ஜீவன் நமக்கு ஆரம்பிச்சிடுறாரு ஆண்டவர். பரலோகத்துக்கு கொண்டு போவார். யாரெல்லாம் அதில் நிலைச்சிருக்காங்களோ அந்த விசுவாசத்தில். அவ்வளோ எளிதாக இருக்குது. அவர் கேட்குறாரு, இவ்வளோ எளிதான ஒரு இதாக இருக்குது ஃபர்கிவ்னஸ். அடுத்த பக்கம் அவ்வளோ ஜனங்கள் கடினமாக நரகத்துக்கு போகிறாங்களே, ஏன்? அப்போ தான் அந்த ஊழியக்காரர் சொன்னார், அவங்க விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. எளிதானதாக தான் இருக்குது, எளிதான காரியம்தான். ஒரு விசுவாசத்தை அறிக்கை எடுத்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளோதான் எளிதான காரியம். ரொம்ப மற்ற மதம் மாதிரி இவ்வளோ புண்ணிய யாத்திரை போகணும், அந்த படிகளில் ரத்தம் சொட்ட சொட்ட முழங்கால் போட்டு ஏறி சிலுவை தூக்கிட்டு ஏறணும், அப்போ தான் இது பாவ மன்னிப்பு சீட்டு. ரோம கத்தோலிக் சர்ச்சில் அதெல்லாம் இருந்துச்சு. இவ்வளோ பணம் கட்டணும், அப்போ பாவ மன்னிப்பு, நதியில் மூழ்கணும், மெக்கா மெடினா யாத்திரை போகணும், சிந்தையில் இப்போ வாழ்க்கையில் ஏதாவது கொஞ்சம் எத்தனை போகணும், புண்ணிய யாத்திரை போகணும், அது போகணும், அமர்நாத் யாத்திரை, அதில் எங்கே காஷ்மீரில் அப்படி கிடந்து எத்தனை பேர் சாகுறாங்க. ஆனாலும் அதெல்லாம் கடினமான வழி முக்திக்கு. ஆண்டவர் அப்படி சொல்லலை, எளிதான வழி. எங்கே இருந்தாலும் வாய் திறந்து இருதயத்தில் விசுவாசத்தை வாய் திறந்து அறிக்கையிட்டால் போதும். இப்படி. ஆனால் ஜனங்கள் அந்த விசுவாசத்தை இல்லை. விசுவாசிக்கிறவனா ஆண்டவர் பரலோகத்தில் ஜீவ புஸ்தக பேரை எழுதி பரலோகத்து டிக்கெட்டை கொடுக்குறாரு. ஆனால் அவிசுவாசிக்கிறவங்கள எல்லா பாவம் அவங்கள நிலைஞ்சிருக்குது, அவங்க அக்கினி அவங்க தலைமையில் இருக்குது, மன்னிப்பு கிடையாது அவங்களுக்கு. அவிசுவாசம் விசுவாசம் அதான் அங்கே செய்கிறாங்க. அப்போ அதாங்க நடக்குது. அப்போது எலிசா காலத்திலோட பஞ்சம் வரும்போது அப்போ எலிசா சொல்கிறார், நாளைக்கு இந்த நேரத்தில் 2 ராஜாக்களில் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். நாளைக்கு இந்த நேரத்தில் என்ன செய்யும், இவ்வளவுக்கும் ஒரு சமாரியாவின் வாசலில் 7ஆம் அதிகாரம் 1 வசனம், சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறான்னு சொல்கிறான். அப்போ ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரயோஜனமாக. 2ஆம் வசனம் 2 ராஜாக்கள் 7:2, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். அவனுடைய முடிவு நமக்கு தெரியும். ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் போய் எல்லாம் சீரியாவுடைய பாளையத்தில் போய் எல்லாம் கொள்ளையிட போகிறாங்க. சாப்பாடு பாடு எல்லாம் இருக்காங்க, பணம் வெள்ளி பொண்ணு எல்லாம் முறையான. இப்போ ராஜா ஏதோ ஒரு வேலை கொடுத்துருந்தாரு, ஒலிமுக சிட்டி கேட்டில், நீ நின்று இந்த வேலையை கொஞ்சம் செய்யினி. ஜனங்கள் அங்கே ஸ்டாம்பீட் ஆயிடுச்சு. ஸ்டாம்பீட் ஆனதில் அவன் செத்தான்னு பார்க்குறோம். அது கண்ணால் பார்த்தான், எல்லாம் ஜனங்கள் கொண்டு வரதான் சாப்பிடலை. அப்போ எலிசா அப்படி சொன்ன மாதிரியே நடந்துச்சு. விசுவாசிக்காதனால உனக்கு இப்படி நடக்கும்னு சொல்கிறேன்.
அருமையான தேவனுடைய விசுவாசங்கிறது ஒரு பெரிய காரியம். நம்ம விசுவாசிக்க பழகணும். விசுவாசம் நம்ம 5 சென்சஸில் என்ன பார்க்குறோமோ அதெல்லாம் தாண்டி தான் இருக்கும். நம் கண்களுக்கு தெரியாது. நாளை நடப்பதை ஒரு சாராளன் ஒரு வயலட் ஆரோன் பாடினாங்க. நாளை நடப்பதை அறியா நண்பனே இவ்வேளையை ஆதாயப்படுத்தி கொள்வாயின்னு சொல்லி. நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நமக்கு மட்டும் இல்லை, சூழ்நிலைகள், காரியங்கள். நாளைக்கு ஒரு அற்புதம் நடக்கலாம், நாளைக்கு நம்ம விசுவாசித்து கொண்டிருக்கிறதுக்கு நாளைக்கு பதில் வரலாம், என்னெல்லாமோ நடக்கலாம். ஆனால் நமக்கு தெரியாது. விசுவாசம் தான் வைக்கணும். விசுவாசம் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தையில் விசுவாசம். ஆதாம் ஏவாளில் முதல் நாள்லேருந்து நடந்த தப்பாக தான் ஆண்டவர் சொன்னார், இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனியை புசித்தா சாவான்னு சொன்னார். அந்த வார்த்தையை நம்பியிருந்த விசுவாசித்திருந்தான்னா இன்றைக்கு வர பாவம் உலகத்தில் பிரவேசித்திருக்காது, மரணம் பிரவேசித்திருக்காது. ஆனால் நான் விசுவாசிக்கலை. பேய் சொன்னது விசுவாசிக்க இல்லை, நீ சாப்பிடு, தேவர்களை போல மாறிடுவான்னு சொன்ன. அவனும் தேவனை போல மாறன்னு சொல்லி விழுந்தான். அவங்களே அதே சோதனை தான், தேவர்களை போல மாறிடுவான், நீ சாப்பிடு. விசுவாசிக்கலை. அவிசுவாசத்தினாலே தான் பாவம் பிரவேசித்தது. அதுபோல் விசுவாசத்தினால தான் பாவ மன்னிப்பு, மீட்பு, பரலோக ராஜ்யம் கிடைக்குது. அப்போ அங்கே மோசையே பாவம், கடைசியில் மோசையும் போகலை. இந்த 40-20 வயசு கீழ்பட்ட மேல்பட்ட யாருமே போகலை. யோசுவாவும் காலேபு மாத்திரம் விசுவாச ஆவி. என் தாசனா காலேபுக்குள்ளே வேறு ஆவி உள்ளவன் போட்டிருக்கு, விசுவாச ஆவி இருந்துச்சு. யோசுவாவுக்குள்ளே விசுவாச ஆவி இருந்துச்சு. அதனால் அவங்க பிரவேசித்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு கீழே இருந்த அடுத்த ஜெனரேஷன் 20க்கு கீழே உள்ளவங்கள பாருங்கள். யோசுவா அவங்களை நடத்தினா, யோசுவாவுக்கு விரோதமாக யோசுவாவுடைய மரண நாள் வரை அவங்க யோசுவாவை எதிர்க்கவே இல்லை. அவிசுவாசத்தினால மோசையை எவ்வளோ எதிர்த்தாங்க, அவன்கிட்ட சண்டை போட்டாங்க. அவிசுவாசம், எவ்ரி டைம் அவிசுவாசம். ஆனால் இந்த ஜோஷுவா நடத்தி கொண்டு போன 20 வயதுக்கு கீழே உள்ளவர்கள் விசுவாசித்தாங்க. யோசுவா சொன்னதை நம்பினாங்க. கானான் தேசத்துக்குள்ளே யோர்தானை கடந்து பிரவேசித்தாங்க. கடைசி வரை யோசுவாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தாங்க. ஆண்டவரை விசுவாசித்தாங்க. தேசத்தை பங்கு போட்டு ஆண்டவர் அவங்க பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினேன், ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோப்புக்கும் வாக்குத்தத்தம் பண்ணினேன், அந்த எகிப்திலிருந்து புறப்படும் போது வாக்குத்தத்தம் பண்ணினேன், அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் சுதந்திரித்தார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் சுதந்திரித்தார்கள் கானான் தேசத்தை. இந்த பூமியில் இருக்கிற இஸ்ரேல் தேசம் அவங்க விசுவாசத்தினால சுதந்திரித்தாங்க. அவிசுவாசப்பட்டவங்க சுதந்திரிக்கலை. அதே மாதிரி தான் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவங்க அந்த பரம கானானையை பரலோகத்தை சுதந்திரிப்பாங்க. யாரெல்லாம் சுவிசேஷத்தை விசுவாசியாத ஒரு கூட்டம் இருக்கும், அவங்க நரகத்தில் இருப்பாங்க. நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் வித்தியாசம் இதுதான், விசுவாசம் அவிசுவாசம். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நம்ம இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்க விரும்பினாலும் விசுவாசத்தினாலே நம்ம அனுபவிக்கலாம். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. அதிகமாக அவனுடைய வார்த்தையில் வாசிக்கும்போது ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அவர் உண்மை உள்ளவராக இருந்ததை நம்ம தியானித்து கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய முன்னோர்களுக்கு, நான் இன்னைக்கு கூட நினச்சேன், எங்கள் பாட்டிமா, எங்கள் அம்மாவுக்கு அவங்க வாழ்க்கையில் அவங்க பட்ட கஷ்டங்கள், செய்வினை போராட்டத்திலே அவங்களுடைய குடும்பம் மொத்தமாக நாசமாக இருந்தது. ஆனால் பாட்டிமா கர்த்தரை விசுவாசத்தினால இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். எங்கள் பாட்டிமா விசுவாசிக்காமல் அவிசுவாசமாக இருந்தாங்கன்னா அவங்க எப்போமோ அவங்களும் மொத்த குடும்பமும் பேய் போராட்டத்திலாம் செத்துருக்கோம். எங்கள் அம்மா விசுவாசித்தாங்க, எவ்வளோ காரியங்களை ஜெயம் பெற்றாங்க வாழ்க்கையில். அவங்களுக்கு இப்போ 88 வயசு நடக்குது. அருமையான தேவனே, எனக்கு இப்போ 65 வயசு நடக்குது. இதுவரை விசுவாசத்தை காத்துக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார், இன்னமும் காப்பாற்றுவார். விசுவாசத்தை காத்துக்கொள்ளுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக அவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.